நம்முடைய ராணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் அங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ராணி அம்மா உட்பட எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமை சொந்தங்களே, நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி கண்ணா. ஆனா ரெண்டு பேருமே ஏகேவா, அவர் கொஞ்சம் பெரியதெல்லாம் நான் கொஞ்சம் சின்ன. அருமை சொந்தங்களே, ஐயா யானை காதிலே புகுந்த கட்டெரும்பு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு யானையை அடித்து சாய்க்க வேண்டும் என்றால் காதிலே கட்டெரும்பு புகுந்தால் யானை கீழே விழுந்துவிடும். யானை காதிலே புகிற கட்டெரும்பாக அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இல்ல கே.என். நேரு அப்படி இப்படி மேற்கு தொகுதியில் இருக்கிறார், அவரை எதிர்த்து நிற்கிறாரே. உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது, உற்சாகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, எப்படி 2011 இதே தொகுதியில கே.என். நேரு அவர்களை நீங்கள் தோற்கடித்தீர்களோ அதை 2026 நீங்க செய்ய போறீங்க. அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் 2006 11 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருந்தது. அதை விட படு மோசமாக 2021 26 வரை அந்த ஆட்சி இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் இந்த தொகுதியில நம்முடைய டிடிவி அண்ணன் அவர்கள் நேரடியாக போட்டியிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணன் டிடி அவர்களுடைய அன்பு தம்பி குக்கர் சின்னத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஒரு யானை காதிலே புகுந்த கட்டெரும்பாக நம்முடைய திருச்சி மேற்கு தொகுதியிலே உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று இறங்கியிருக்கின்றார்கள். காரணம், எனக்கு தமிழகத்திலே ஒரு ஊழல் அமைச்சர் மிகப்பெரிய ஊழல் செய்து வெளியே சுத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அது அண்ணன் கே.என். நேரு அவர்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஐயா, நம்முடைய அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அல்ல, 2 கடிதம் அல்ல, 3 கடிதம். முதல் கடிதத்தை எழுதுறாங்க, பணத்தை வாங்கி கொண்டு வேலை கொடுக்கிறார், 888 கோடி ரூபாய் ஊழல். முதல் கடிதம். தமிழக அரசு நேரு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை விடுங்க, ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடலீங்க, முதல் தகவல் அறிக்கையை கூட போகல. இரண்டாவது கடிதம் அமலாக்கத்துறை எழுதுறாங்க, கான்ட்ராக்ட் கொடுப்பதிலே ஊழல், அதற்கு பணம் வாங்கியது 1020 கோடி ரூபாய், அதுக்கும் எஃப்ஐஆர் போடலீங்க ஐயா, முதல் தகவல் அறிக்கை போடல. மூன்றாவது கடிதம் எழுதுறாங்க, டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பணம் வாங்குறாரு, கேஷ் ஃபார் டிரான்ஸ்பர் ஸ்கேம், அதற்கு 365 கோடி ரூபாய், அதற்கும் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போடல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போய் உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு சொல்லி இருக்கிறாங்க, நேருவின் மீது எஃப்ஐஆர் போடுங்க, அதற்கும் மாநில அரசு எஃப்ஐஆர் போடுங்க. அருமை சொந்தங்களே, செந்தில் பாலாஜி கூட புலால் சிறையில 471 நாள் தான் இருந்தார். நேரு அண்ணன் எத்தனை நாளைக்கு இருப்பார் எனக்கு தெரியல. ஏன்னா 3 தனித்தனி கேஸ். இது ஒன்றொன்றும் ஆதாரத்தின் அடிப்படையில் சாதாரணமா இல்லைங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் வாட்ஸ்அப்ல யாரு பணம் கொடுத்தா, எங்க பணம் கொடுத்தா, யாரு பணம் வாங்கினா அந்த கால் லிஸ்ட் கொடுப்பாங்க ஐயா. ஒரு வேலைக்கு நம்ம கிடைக்குதுன்னா கால் லிஸ்ட் எந்த புரோக்கர் கொடுத்தாங்க முழுவதுமாக நேரு அவர்கள் மட்டுமல்ல, சகோதரர்களும் சேர்ந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஆரம்பிச்சு நேரு அவர்களுடைய அண்ணன்மாரில இருந்து பிஏ வரைக்கும் ஐயா, ஒரு கேஸுக்கே 471 நாள்னா 3 கேஸுக்கு யோசிச்சுங்க. அதனால் அருமை சொந்தங்களே, திரு அண்ணன் கே.என். நேரு அவர்களுக்கு நீங்கள் போடக்கூடிய வாக்கு என்பது கடலிலே கடந்த பெருங்காயத்தை போல. அதனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்முடைய திருச்சி மேற்கு தொகுதியில நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய குக்கர் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அருமை அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் எல்லாம் அளித்து ஒரு ஊழல்வாதியை தோற்கடிப்பதற்கு நீங்கள் குரல் கொடுப்பீர்களா? திருச்சி மேற்கில் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். தமிழகத்துமே திருச்சி மேற்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஊழல்வாதியை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? எந்த வேலையுமே செய்யாம 5 ஆண்டு காலமாக பொய்யை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா, திருச்சி மாநகராட்சி எப்படிப்பட்ட மாநகராட்சி? 2015 இந்தியாவில் 2வது சுத்தமான மாநகராட்சி, இன்னைக்கு 59வது இடத்துல. அது தமிழகத்தில் சுத்தத்தை பத்தி கேட்கவே வேண்டாங்க. 40வது மாநகராட்சி, 10 லட்சம் பேருக்கு மேல தமிழ்நாடு இந்தியால 40 மாநகராட்சி இருக்கு. 40ல கடைசியாக வந்திருப்பது மதுரை. 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய மாநகராட்சி தமிழகத்தில் இந்தியால 95 இருக்குங்க ஐயா. 94வது ஈரோடு, 77வது திருப்பூர். நேரு அவர்களுடைய ஒரே சாதனை என்னன்னா, தமிழகத்தை குப்பையாக மாற்றியது மட்டும்தான் நேரு அவர்களுடைய ஒரே ஒரு சாதனை. நகராட்சி துறையை வைத்துக் கொண்டு, குடிநீர் வழங்கல் துறையை வைத்துக் கொண்டு எப்படி இருந்த தமிழகம்? அம்மாவுடைய ஆட்சியில 2015 2வது இடம் திருச்சி, 2வது இடம்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வந்த பொழுது திருச்சி மாநகராட்சியினுடைய நம்பர் என்னங்க? ஸ்வச் பாரத் ரேங்கிங்ல இந்தியாவுடைய தூய்மை நகரத்துல எங்க இருந்து திருச்சியை கொண்டு வந்து எங்கே வைத்திருக்கின்றார்கள்? என்ன சாதனையை சொல்றாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க விருது கொடுத்துக்குவாங்களாமா? இவங்க விருது தமிழ்நாட்டுக்குள்ள திருச்சி நம்பர் 1, தமிழ்நாட்டுக்குள்ள நீ நம்பர் 2, தமிழ்நாட்டுக்குள்ள நம்பர் 3. என்னையா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே கீழே இருக்கு. ஐயா 100 மார்க்குக்கு 49 ஒன்று வாங்கியிருக்கு, 47 ஒன்று வாங்கியிருக்கு, 45 வாங்கியிருக்கு. 45 49 நீ ஒன்னா நான் ஒன்னான்னு பேசுகிறாங்க. அருமை சொந்தங்களே, அதற்கெல்லாம் திருச்சி மேற்குல உங்களுடைய வாக்கின் மூலமாக நீங்கள் பேச வேண்டும். அண்ணன் திரு கே என் நேரு அவர்களை ஏன் அண்ணன் சொல்றாங்க? வயசு மூத்தவரை மரியாதை கொடுக்கணும். ஊழல்வாதியாக இருந்தாலும் கூட நம்முடைய பண்பாடு, யாருக்கும் கூட அந்த வேலையை நாம் செய்வோம். அதனால் அவர்களை இந்த முறை நீங்கள் வாய்ப்பை கொடுக்காம அவரை தோற்கடிக்க வேண்டும். ஏன் இதே மின்னப்பன் நகர்ல இதே தொகுதியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல படித்த குடிநீரும் கழிவு நீரும் கலந்து 2 பேர் இறந்துட்டாங்க. ஆனா காவல்துறை வழக்கு போடல, அதை மூடி மறைச்சிட்டாங்க. அவங்க வேற ஏதோ காரணத்துக்கு இறந்தாங்க. எத்தனை பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருந்தாங்க. அவருடைய சொந்த தொகுதியில 50 பேர், மின்னப்பன் நகர்ல 50 பேர் குடிநீரும் கழிவு நீரும் கலந்ததற்காக மருத்துவமனையில். ஐயா பஞ்சாபூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காரு, பஞ்சாபூர் பேருந்து நிலையம். ஒரு மீடியா நண்பர் சொன்னார், அண்ணா பஞ்சாபூர் பேருந்து நிலையத்தினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னார். நான் சொன்ன மீடியா நண்பரே, நீங்க தப்பா சொல்றீங்க. பஞ்சாபூர் பேருந்து நிலையத்தினால நேரு அவருக்கு பிரயோஜனம் இருக்கு, மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனம் இல்லை. இந்த பஞ்சாபூர் பேருந்து நிலையத்தை கட்டி வைத்து விட்டு இன்னைக்கு மக்கள்லாம் 7 கிலோமீட்டர் அந்த தூரத்துல கட்டி வச்சுட்டு எங்கெங்க இறங்குறாங்க? பஞ்சப்பூருக்கு யாருமே போலீங்க. எங்கெங்க இறங்குறாங்க? எல்லாருமே பால் பண்ணை ஸ்டாண்ட்ல இறங்குறாங்க, மன்னார்புரத்துல இறங்குறாங்க, டிவிஎஸ் டோல்கேட்ல இறங்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். அன்புக்கு நன்றி. நம்முடைய பாட்டாளிகள் நன்றி தெரிவித்து எல்லாரும் கொடிய கீழே இறக்கிட்டீங்கன்னா தூரத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, தாய்மார்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது. அன்புக்கு நன்றி. அதனால அருமை சொந்தங்களே, இவருடைய சாதனை எல்லாம் இது மட்டும்தான். குப்பை நகரமாக தமிழகத்தை மாத்தியது. ஊழல் வழக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்காருங்கம்மா, ரொம்ப நாள் தப்பிக்க மாட்டார். தமிழகத்துக்கு இப்பதான் தேர்தல் ஆணையம் டிஜிபி போட்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆட்சி மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நிரந்தர டிஜிபி போட்ட பிறகு, ஐயா நீங்க டிவிஎஸ்சில வழக்கு போட்டுட்டீங்கன்னா கதை முடிஞ்சது. இது சுவிட்ச் போட்டா கரண்ட் வர்ற மாதிரி, வழக்கு போட்டா ரயில் அடிப்பாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. எஃப்ஐஆர் போடாம காப்பாத்தி வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா நேரண்ண எதுக்கு வேறுனா, திருச்சியில முதலமைச்சர் வந்தா பந்தல் போட்டு மாநாடு போட்டு செலவு பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்காக வெளியே விட்டு வச்சிருக்கிறாங்க. அருமை சொந்தங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழல் அல்ல, 2 ஊழல் அல்ல, 888 கோடி, 1020 கோடி, 365 கோடி, மொத்தமாக 2273 கோடி கடந்த 4 மாதத்துல அமலாக்கத்துறை தமிழகத்திற்கு மட்டும் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல ப்ரூஃப் ஐயா, ப்ரூஃபோட எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு சரித்திர நாள். தாய்மார்களுக்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள். சரித்திர நாள் பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய குரலுக்கெல்லாம் செவிசாய்த்து பாராளுமன்றத்தில் 2029 இருந்து நம்முடைய தாய்மார்கள் பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரல் கேட்க வேண்டும். 39% இடஒதுக்கீடு. இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இன்னைக்கு காலையில அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 131வது திருத்த சட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொண்டு வந்திருக்கிறார். அருமை சொந்தங்களே, 2029 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது 543 தொகுதிகள் இருந்து 850 தொகுதிகளாக உயரும். ஐயா இப்ப யாருமே பார்க்க முடியல. ஒரு எம்பிக்கு 22 லட்சம் பேர், 26 லட்சம் பேர், எந்த எம்பி பார்க்க முடியாது. பேப்பர்ல தான் எம்பியை பார்க்க முடியும். அது 10 லட்சத்துக்கு வந்துடும். 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. திருச்சியை பொறுத்தவரை 2 எம்பி வருவாங்க. தமிழகத்தில் 39 எம்பியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஊர் 59ஆக உயர்ந்திருக்கின்ற, நேரடியா 50%. 50% இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு. 39 இருந்து 59, 59ல 19 எம்பிக்கள் தாய்மார்கள், 33% குறைந்தபட்ச தாய்மார். கேரளா 20 இருந்து 30, தெலுங்கானா 17 இருந்து 26, ஆந்திரா 25 இருந்து 38, ஒரிசா 21 இருந்து 31. எதுக்கு சொல்றாங்க? முதலமைச்சர் காலையிலிருந்து பொய்யா பேசலாம். தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்து விடுவார்கள், குறைந்து விடுவார்கள், குறைந்து விடுவார்கள் ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு காலையிலிருந்து ஏதோ கொளுத்தி சுத்திட்டு இருக்கிறார். ஐயா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை அவருக்கு ஒரு நாளைக்கு 3 முறை கீ கொடுக்கணுங்க ஐயா. 3 முறை கீ கொடுத்து வழி அனுப்பிடும். காலையில ஸ்டாலின் ஐயாவுக்கு 6 மணிக்கு கீ கொடுப்பாங்க ஐயா. அது 3 மணி நேரம் அந்த கீ வேலை செய்யும். அந்த முதல் 3 மணி நேரம் என்ன பேசுவார்னா, டெல்லி 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 பார். காலையில 3 மணி நேரம் கேட்டீங்கன்னா, அப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட போவாரு, மறுபடியும் கீ கொடுத்துருவாங்க. மத்தியானம் 3 மணி நேரம் ஹிந்தி 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 பார்.
சாயந்தரம் 3 மணி நேரம் கீ கொடுத்தாங்கன்னா மக்கள் விரோத ஆட்சி, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல அப்புறம் தூங்க போயிருவாரு. காலையில மறுபடியும் கீ கொடுப்பாங்க. ஐயா இந்த 5 வருஷத்துல ஹிந்தி, டெல்லி, மத்திய அரசு எதுவும் பண்ணல. இந்த 3ஐ தவிர முதலமைச்சர் ஏதாச்சும் பேசி கேட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இல்ல, 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள், இல்லை. 94,000 பேருக்கு அரசு. ஐயா பணம் வாங்கிட்டு அரசு வேலை கொடுத்தா அண்ணன் நேரு அவர்கள் மாதிரி எப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த சொந்தங்கள்ல எப்படி அரசு வேலைக்கு போக முடியும்? 3,50,000 பேருக்கு அரசு வேலை என்று சொல்லி 94,000 பேருக்கு அரசு வேலை. ஒரு நண்பர் கேட்டார், அண்ணன் திமுக 94,000 பேருக்கு கொடுத்திய சாதனை தான். நான் சொன்ன சகோதரா, தமிழ்நாட்டில் ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேர். இந்த 5 ஆண்டுகள்ல ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேர். ரிட்டையர் ஆனவங்களுடைய பணியிடங்களையே நிரப்ப முடியாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. எப்படி இவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க நீங்களே பாருங்க. ஐயா மே 4க்கு பிறகு இதே காவல்துறை தான், இதே காவல்துறை நீங்க பாப்பீங்க. காவல்துறை நண்பர்களுக்கு கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்தீங்கன்னா அருமையா வேலை செய்வாங்க. கையெல்லாம் கட்டி போட்டுட்டு திமுக கார வந்தா சொல்றதெல்லாம் கேட்கணும்னா எப்படி காவல்துறை வேலை செய்யும்? கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய குற்றத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. ஐயா நான் பாலியல் வன்கொடுமை, ரேப்ப பத்தி மட்டும் பேசுற, கற்பழிப்பு 2080 வழக்கு தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது. படுகொலைகள் 8008. திமுக காரங்கிட்ட சொல்ற, நான் சொன்ன தரவுல தப்பு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 18 வயசு கீழக்கூடிய குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் 39,900. இதான் ஐயா இந்த 5 ஆண்டுகள்ல இதை விட மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு நம்முடைய சரித்திரத்தில் நாம் பார்த்தது கிடையாது. நேற்று சேலத்தில் ஐயா முதலமைச்சர் ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேமுதிக பிரேமலதாமா மைக் எடுத்து பேசுவாங்க. முதலமைச்சர் அவர்களே, 5 ஆண்டு காலத்துல தமிழகத்துல பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு. எல்லா பக்கம் கஞ்சா போதை புழக்கம். பட் முதலமைச்சருக்கு அப்ப கொடுத்த கீ என்னன்னா, மோடி சரியில்லை கீங்கிறனால பதில் பேச தெரியல. நேற்று சேலத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரை மேடையில வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்திலே கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. ஐயா இவ்வளவு எல்லாம் ஏங்க ஐயா போறீங்க? இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மணச்சநல்லூர் பக்கத்துல, மணச்சநல்லூர்ல யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியும், இன்னைக்கு யார் திமுக நிக்கிறாங்கன்னு தெரியும். ஐயா கிட்னி திருடன் சொல்லக்கூடாது, கிட்னி திருடன் சொல்லக்கூடாது. அண்ணன் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்கார், கிட்னி முறைகேடு. அண்ணே எப்ப திமுக கிட்னி திருட்டுன்னு சொல்லுவாங்கன்னா, ஒருத்த மா சுப்பிரமணியம் அண்ணன் கிட்னி திருட போறான், அன்னைக்கு தான் கிட்னி திருட்டுமாங்க. ஐயா 250 சகோதரிகள் எல்லாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், பெருந்துறை, பள்ளிவாளையம் பக்கம் எல்லாமே நெசவு தொழிலாளர்கள் ஏமாத்தி கூட்டிட்டு போய் மணச்சநல்லூர் கதிரவனுடைய ஹாஸ்பிட்டல்ல 250 கிட்னியை உருவிட்டு நமக்கு லாஜிக் பேசுறாங்க. நேற்று மணச்சநல்லூர்ல சகோதரி சிந்துஜா ரோட்ல போறாங்க. ஒரு திமுக காரன் நோட்டீஸ் கூப்பன் கொடுக்கறான். அவங்க கேட்கறாங்க, எதுக்கியா கூப்பன் கொடுக்கறேன்? நாங்க ஆட்சிக்கு வந்தா 8,000 ரூபாய் கொடுப்போம், நீ எந்த கடைக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஏங்க ஒரு பேப்பரை கொண்டே கொடுத்தா கடைக்காரன் நமக்கு மிக்சி கிரைண்டர் கொடுப்பானா? இன்னுமா நம்புறோம்? ஐயா இந்த திமுக தலைவர்களுக்கு மட்டும் வாயிலினா நாய் தூக்கிட்டு போயிடும். இந்த 5 ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னவா இருந்தாலும் ஒரு பொய்ய பேசுறாங்க. என்னவா இருந்தாலும் இன்னைக்கு டோக்கனுக்கு ஒரு பொய். அந்த சகோதரி ஏதோ கேட்க போய் அவரை பிடிச்சு அடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் மன உளைச்சல்ல தூக்கு போட்டு இறக்கிட்டாங்க. நேற்று இரவு காவல்துறை 6 திமுக காரங்களை கைது பண்றாங்க. தேர்தல் ஆணையம் நைட்டு சொல்றாங்க, யாராவது டோக்கனை தூக்கிட்டு எங்க சுத்தினாலும் கூட காவல்துறை நண்பர்கள் வழக்கு பதிவு செய்து உள்ள வைக்க வேண்டும் என்று. இதெல்லாம் நேற்று பண்ண அநியாயம். ஒரு நாளும் அநியாயத்தினுடைய உச்சமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே. அதனால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். திருச்சி மேற்குல அது நடக்கணுங்க. அங்க நடந்தால் தான் கோட்டையில நடக்கும். அங்கே ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம் என்று நான் முடிவு செய்தால், இங்கு அண்ணன் KN நேரு அவர்கள் வேண்டாம் என்று நீங்க முடிவு செய்யணும். 2 பேரும் வேண்டாம் தான் முடிவு பண்ணணும். அதனால எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், ஒரு போர்ல ஒரு வீரனுக்கு அழகு யானையை அடிப்பது ஒரு வீரனுக்கு அழகு. அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு யானை அடிக்கிறாங்களோ கூப்பிட்டு பொற்காசு கொடுப்பாங்க. அண்ணன் ராஜசேகர் அவர்கள் ஒரு யானையை இங்கே அடிக்க போகின்றார். திருச்சி மேற்கு தொகுதியில சாதாரண வெற்றியாக இருக்க போவதில்ல, ஒரு யானையை அடிக்கக்கூடிய வெற்றி. நான் ஏற்கனவே சொன்னேங்க, யானை அடிக்கிறதுக்கு ஒரு சிறிய கட்டெரும்பு காதுக்குள்ள பூந்தா போதுங்க ஐயா, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் இன்னைக்கு காதுக்குள்ள போயிட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு வாட்டர்மேன் நினைக்கின்றீர்கள். ஐயா முதல் தலைமுறை வாக்காளர்களே, இளைஞர் பெருமக்களே, உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன். அண்ணன் சொல்றேன், நீங்க கொஞ்சம் கேட்கணும். அண்ணன் சொன்னா நீங்க கேட்கணும். 2 நிமிஷம். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் முதல் தலைமுறை வாக்காளர். ஐயா ஓட்டை மாத்திக்கிட்டு போட்டுறாது, நல்லா யோசிச்சு போடும். எதுக்கு?
அண்ணனுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல போய் எப்படி பேசணும்னு தெரியும், இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட எப்படி பேசணும்னு தெரியும், உங்களுக்கு அரசு திட்டங்களை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். ஐயா திமுக வேண்டானா என்டிஏ வேண்டும், அவ்வளவுதான் தம்பி, அவ்வளவுதான். நீங்க இது ரொம்ப யோசிக்க வேண்டாம், உங்க வாழ்க்கையை கையில கொடுத்துரு, நாங்க பாத்துக்கோம். திமுக வேண்டானா என்டிஏ வேண்டும். ஒரு சகோதரர் கேட்டார், அண்ணன் ஒரு மாற்றத்துக்கு ஓட்டு போட்டுமா? தம்பி நீ மாற்றத்துக்கு கண்டிப்பா ஓட்டு போடு, நானும் போடுற மாற்றத்துக்கு. என்ன மாற்றம் காட்டு, வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க. அந்த வேட்பாளருக்கு அரசாட்சி தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் வேலை வாங்க தெரியுமா? ஒரு போலீஸ்ல போய் பொறுப்பா பேச முடியுமா? ஒரு தாசில்தார்ட்ட பேச முடியுமா? நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமா? அதுக்கு ஒரு அரசியல் அனுபவம் வேண்டும். வெற்றி தோல்வியில அந்த அனுபவம் வருங்கய்யா, நான் இல்லைன்னு சொல்லு. அதனால மாற்றம் 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 இளைஞர்கள் சொல்றீங்க, நானும் மாற்றத்தால தான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ வேண்டும். இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னத்துல ஜெயிக்கணும். அதான் கண்ணு மாற்றம், அதான் கண்ணு. வேற எதுவும் யோசிச்சிடாதீங்க கண்ணு. அதனால நிச்சயமாக திருச்சியில அண்ணே அவர் அங்க நிக்கிறாரு, அந்த அலை இங்க அடிக்குமா? யார் எங்க நின்னாலும் எந்த அலையை எங்கேயும் அடிக்க வேண்டாங்க. நம்ம திமுக வேண்டாம், என்டிஏ வேணுங்கிற ஒரே ஒரு அலை நமக்கு இருந்தா போதும். அதனால அருமை சொந்தங்களே, 29 வயசுக்கு கீழே 1,30,00,000 பேர் இருக்கிறீங்க. சாதாரணமா இல்ல, இளைஞர் சக்தி அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு எனர்ஜி, காட்டாற்று வெள்ளம் போல இளைஞர்கள் இருக்கின்றாங்க. அதனால அருமை சொந்தங்களே, ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு நல்ல மாற்றத்திற்காக இந்த தொகுதியில குக்கர் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அண்ணன் ராஜசேகரன் அவர்களை பெருவாரியான வெற்றி வித்தியாசத்திலே பண்ணி அந்த யானையை அடித்த பெருமை உங்களுக்கு வரட்டும். எல்லாரும் சேர்ந்துதான் யானை அடிக்க போறோங்க ஐயா. காட்டுல வேட்டைக்கு போறோம், நம்ம மானை பிடிக்க போல, மொசலை பிடிக்க போகல, யானையை பிடிக்க போறோம். யானையினுடைய காதிலே புகுந்து ஒரு ஊழல் யானையை நம்ம அடிக்க போறோம். அது திருச்சி மேற்குல இந்த வெற்றி ஆரம்பமாகட்டும். தமிழக மக்களுக்கு ஊழல் செஞ்சா மக்கள் தோக்கடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை திருச்சி மேற்குல இருந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் 4 நிமிஷத்துல நாம முடிக்கணும் ஐயா. 10 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா கரெக்டா வாட்ச பார்த்துட்டு இருக்காரு. இந்த அண்ணாமலை 10:01 பேசினா ஒரு எஃப்ஐஆர் போட்டுடலாம். அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம 4 நிமிடத்திலே நான் முடித்து விடுகின்றேன். ஐயா நம்ம சட்டம் ஒழுங்கெல்லாம் நம்ம மதிக்கணுமே, நாம மதிக்கணும் எப்படி? இளைஞர்கள் நம்ம தான் மதிக்கணும். நம்முடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்ம அற்புதமான தலைவர்களுக்கு முதல் என்னுடைய மரியாதையை நான் செலுத்த வேண்டும். காரணம், மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் செந்தில்நாதன் அண்ணன் நம்மளோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வரக்களை தெரிவித்து, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பல பொறுப்புகள் இருந்து திருச்சி மாநகரத்தை வேறு வேறு இடத்தை வழிநடத்திய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர், அற்புதமான ஒரு மனிதர், ஏழை பங்காளன் நம்முடைய ராணியம்மா சாருபாலா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தென்னூர் பகுதியினுடைய கழக செயலாளர் தில்லை சதாம் அவர்கள் நன்றி தெரிவித்து, 51வது வட்டக்கழக செயலாளர் சிவராஜ் அவர்களுக்கு வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, அண்ணன் முஸ்தபா அவர்களுக்கு, சீனிவாசன் அவர்களுக்கு, கேசவன் அவர்களுக்கு, மில்லன் அவர்களுக்கு, ஜான் அவர்களுக்கு, அக்பர் அலி அண்ணன் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த நம்முடைய மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்தன் நம்மோடு இருக்கின்றார்கள். மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ராமசுப் அவர்கள், சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர், இந்த பகுதியை சார்ந்த என்னுடைய அருமை தம்பி கௌதம் நாகராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு, மாநில செயற்குழு உறுப்பினர் இலக்கண்ணன் அவர்களுக்கு, மாவட்ட நிர்வாகிகள் காளீஸ்வரன், அழகேசன், செல்வதுரை, நாகேந்திரன், அரசு நேதாஜி அவர்களுக்கு, குருராஜன் அவர்களுக்கு, புருஷோத்தம் அவர்களுக்கு, ஆற்றல் மிகுந்த மண்டல் தலைவர்கள் வேணுகோபாலன், ரமேஷ் அவர்கள், ராஜேஷ் அவர்கள், கார்த்தி அவர்களுக்கு, அதே போல இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர், கிழக்கு மேற்கு தொகுதி இரண்டும் நோடிக்கொண்டிருக்கூடிய இன்டர் ரவி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்து, இன்டர்நெட் ரவி அண்ணன் அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் அண்ணன் திலீப் அவர்களுக்கு, நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஐயா பாரிவேந்தர் அவருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர், ஐயா ஏசி சண்முகம் அவருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர், அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் உமாநாத் அவர்கள், கதிர்ராஜ் அவர்கள், பகுதி செயலாளர்கள் பாஸ்கர், செந்தில் பாஸ்கர், ஸ்ரீகாந்த் அவர்கள், நியூமேன் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள், பாஸ்கர் அவர்கள், சஞ்சய் அவர்கள், பாலாஜி அவர்கள், குரு அவர்கள், எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, அருமை சொந்தங்களே, நான் இன்னைக்கு காலையிலேங்கம்மா திருச்செந்தூர்ல இருந்து ஆரம்பித்து முதுகுளத்தூர் போய் ராமநாதபுரம் வந்து, அங்கிருந்து அறந்தாங்கி வந்து, புதுக்கோட்டை வந்து, கந்தர்வக்கோட்டை வந்து, திருவெரும்பூர் முடிச்சு நம்முடைய மேற்கு தொகுதியில நானும் பாதி தமிழகத்தினை சுத்தி வந்துட்டேங்க. எல்லா இடத்திலும் திமுக வேண்டாம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, ஒரு வாரத்திற்கு முன்பு தேர்தல் ஆணையம் தமிழகத்தினுடைய டிஜிபியை மாத்தினாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினாங்க.
23ஆம் தேதி நீங்க முதலமைச்சரை மாத்தி விட்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் என்று சொல்லி நம்முடைய வெற்றி சின்னம் நம்முடைய குக்கர் சின்னத்திற்கு திருச்சி மேற்கு தொகுதியில நீங்கள் வெற்றி வாய்ப்பை வழங்கி ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றுக்கொண்டு வளர்ச்சிக்காக இங்கே அண்ணனோடு நிற்க வேண்டும் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஐயா 10 மணிக்கு முடிச்சுட்டேங்க ஐயா, 10 மணிக்கு முடிச்சுட்டேன். பகுதி சார்பாக தம்பி கௌதம் சார்பாக